இன்று நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிக்கக்கூடிய புஷ்பா 2 ட்ரைலரு குறித்து தான் பேச போகிறோம். உங்களுக்கு அல்லு அர்ஜுன் மற்றும் ரஷ்மிகா மந்தனாவை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மேலும் நம்ம ஃபஹத் ஃபாசிலை பிடிக்கும் என்றாலும் பெல் பட்டனை அழுத்துங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். என்னங்க இப்படி எடுத்து வச்சுருக்காங்க படத்தை அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ட்ரைலரு செம மாசா வந்திருக்கு நம்ம புஷ்பா 2 திரைப்படத்திற்கு. இதற்கு முன்பு புஷ்பா 1 வந்த பொழுது இது எல்லாம் என்ன ஒரு படமா என்று விமர்சித்தவர்கள் ஐயோயோ இதுதாங்க மிகப்பெரிய படம் என்று பேசும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் ஹிட் ஆயிருக்கு இந்தியா முழுவதும் இந்த ட்ரைலர் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். பாட்னாவில் வெளியிடப்பட்ட நம்ம புஷ்பா 2 ட்ரைலரை காண்பதற்கு பல லட்சம் மக்கள் கூடியிருக்காங்கங்க. சொல்லும் போதே உடம்பெல்லாம் ஃபுல் அரிக்குது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்ட திரைப்படமாக இந்த புஷ்பா 2 இப்பொழுது வர இருக்கின்றது. புஷ்பா 2 என்பது இந்திய அளவில் ஒரு பேன் இண்டியா மூவியாக மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைக்கப் போகுது அப்படின்னு கூறினால் அந்த வார்த்தை தகும். ஏனென்றால் அனைத்து மொழிகளிலும் இந்த புஷ்பா 2 ஆனது ரிலீஸ் ஆக காத்திருக்கின்றது. மேலும் ஒரு கேஜிஎஃப்க்கு பிறகு தமிழ்நாட்டில் அதுவும் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபிலிமு பெரிய அளவிற்கு ஹிட் ஆகிறது என்றால் நம்ம புஷ்பா 2வை சொல்லலாம். அந்த அளவிற்கு புஷ்பா 2 என்பது ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகி அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்த்து இருக்கிறது என்று கூட கூறினால் அந்த வார்த்தை தகும். மேலும் புஷ்பா 1 கலக்கிய எதிரியாக மற்றும் வில்லனாக இருந்த நம்ம ஃபஹத் ஃபாசில் ட்ரைலரை பார்க்கும்போது சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. அவருடைய கெட்டப்பு அவருக்கே பொருந்தும், பிற வில்லன்களுக்கு பொருந்துமானு தெரியலை. மிகப்பெரிய அளவிற்கு அவர் ஒரு பிராண்டாக கிரியேட் ஆகிறது. வடக்கில் அதாவது வட இந்தியாவில் அவர் ஒரு வில்லன் பிராண்டாக கிரியேட் ஆகிறாரு இந்த திரைப்படத்தின் வாயிலாக என்று கூறினால் அந்த வார்த்தை அப்படியே பொருந்தும். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு மார்க்கெட்டை வட இந்தியாவில் கிரியேட் ஆகுது என்பதை குறித்து. இந்த புஷ்பா 2வை பொறுத்த மட்டில், இந்த ட்ரைலரை பொறுத்த மட்டில் அதே புஷ்பா 1 காட்டப்பட்ட பல சீன்கள் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் அந்த புஷ்பா 1ற்கும் இந்த புஷ்பா 2விற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வைத்துதான் திரைக்களத்தை அமைத்திருப்பார்கள் டைரக்டர்கள் என்பது நம்மால் கூற முடியும். மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் இந்த திரைப்படத்திலும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அதுவும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகுங்க. நம்ம டிஎஸ்பி தான் வழக்கம் போல் இதற்கு இசைத்திருக்கின்றார். மிகப்பெரிய அளவிற்கு டெக்னீசியன் டீம் இதில் ஒர்க் பண்ணி இந்த திரைப்படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரைலரை பார்த்தா தெரியுது. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு நபராக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா. புஷ்பா அப்படின்னாலே ராஷ்மிகா மந்தனா அப்படின்ட்டு ரசிகர்கள் மனதில் விதைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த திரைப்படத்திலும் ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. மேலும் ராஷ்மிகா மந்தனா என்பவர் படம் முழுவதும் ட்ராவல் செய்யக்கூடிய ஒரு ஹீரோயினாக தான் புஷ்பா 1 வந்த பொழுது எப்படி இருந்தாரோ அதை போன்று புஷ்பா 2விலும் இருப்பார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ட்ரைலரில் இவ்வளவு விஷயங்களை வச்சு செஞ்சிருக்கும் பொழுது படத்தில் எவ்வளவு விஷயங்களை வச்சு செய்திருப்பார்கள் என்பது உங்களுக்கே வெளிச்சம். மேலும் இந்த திரைப்படம் பேன் இந்தியா மூவியாக வெளியாவதால் மிகப்பெரிய அளவிற்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக ப்ரொடியூசர்களுக்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு பிராண்டாக தற்பொழுது கிரியேட் ஆகிறார். வாழ்த்துக்களை கூறி இதை போன்று மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.